டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க இருக்கிறோம். அதாவது முகத்துல தேவையில்லாத இடங்கள்ல முடி வளர்ச்சி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சரி செய்யலாம்? யாருக்கெல்லாம் இது வரும்? இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் முக அழகு அப்படிங்கிறது அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய முகம் அழகா பளபளப்பா இருக்கு அப்படின்னாலே நமக்கான ஒரு கூடுதலாவே ஒரு மகிழ்ச்சி உருவாகும்னு சொல்லலாம். இந்த முகத்துல தேவையில்லாத இடங்கள்ல முக்கியமா அந்த மீசை பகுதிகள்ல தாடி பகுதிகள்ல அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்குது. ஸோ இதுக்காக அடிக்கடி பார்லர் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கு டாக்டர். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணாலும் கூட திருப்பி திருப்பி இந்த பிரச்சனை வருது. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ரிமூவ் பண்ணாதான் அந்த ஹேரோட அந்த ரூட் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆயிடும், அதுக்கப்புறமா நிறைய வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு இருக்கு, எதனால இது வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் புலம்புறதை கேட்டிருக்கோம். ஸோ முகத்துல இந்த மீசை பகுதி தாடி பகுதிகளில் முடி வளர்ச்சி வருது அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது ஒரு பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு அதிகமா இருக்குங்கிறது அர்த்தம். யூஸ்வலாவே ஒரு பெண்ணுல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் இருக்கும், அதே மாதிரி ஆண்களோட உடம்புலையும் பெண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் இருக்கும். அதனுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்மியான அளவுலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன்ஸ் நம்ம சொல்லுவோம், இந்த ஹார்மோனோட அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மீசை பகுதிகளில் தாடி பகுதிகளில் முடி வளர்ச்சி அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி கை கால்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இயல்பை விட, ஒரு பெண்ணுக்கான ஒரு இயல்பை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்கும். இதை ரொம்ப காமனா நம்ம ஒரு பரம்பரையா பார்க்கலாம். வீட்டுல அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அத்தைக்கோ இருந்தது அப்படின்னா இவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த முடி வளர்ச்சியோட வேற எந்த தொந்தரவுகளும் இல்லை, பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வருது, அதே மாதிரி உடம்பு வெயிட்டும் நார்மலா இருக்கு, ஸோ முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இது வெறும் ஒரு ஹார்மோன்ஸ் கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இதுவே உங்களுக்கு அந்த முகத்துல தேவையில்லாத முடி வளர்ச்சியோட பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ முகத்தோட அந்த முடி வளர்ச்சியோட அவங்களுக்கு பருக்கள் நிறைய இருக்கு, பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, தலையோட முன்பகுதியில ஹேர் குறைஞ்சிட்டே வருது, ரிசீடிங் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெற்றி பகுதி மட்டும் ரொம்ப அவங்களுக்கு நீளமா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இது மாதவிடாயிலையும் பிரச்சனை உண்டாக்கலாம், கருத்தரிக்கிறதுலையும் பிரச்சனை உண்டாக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல இந்த ஆண்ட்ரோஜன்ஸோட அளவு அதிகரிக்குது அப்படின்னா அதை நம்ம சரி பண்றதுக்கான சில விஷயங்களை நம்ம பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு யங் ஏஜ்ல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், ஒரு 40 வயதோட தொடக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மீசை பகுதி தாடி பகுதிகள்லாம் முடி வளர்ச்சி அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் இது ஹார்மோன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி முடி வளர்ச்சியெல்லாம் இருக்கும். இதுவும் அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு இந்த முகத்துல தேவையில்லாத முடி வளர்ச்சி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் பண்ணலாம்? ஸோ முதல்ல உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது அளவுல அதிகமா இருக்கு. ஸோ நம்ம உடம்புல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் ஆணுக்கான ஹார்மோன் பெண்ணுக்கான ஹார்மோன் அப்படிங்கிறது வரும். ஒரு பெண்ணோட உடம்புல இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது ரா மெட்டீரியலாகவும் அதுல இருந்து சில சேஞ்சஸ் மூலமா முதல்ல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் வரும், அடுத்தது அதுல இருந்து சில சேஞ்சஸ் மூலமா பெண் தன்மைக்கான அந்த ஹார்மோன் வரும். உடம்புல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா ஸோ உடலுக்கு தேவையான பெண் ஹார்மோன் ஆல்ரெடி நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம ஆண்கான ஹார்மோனோட அளவு அடுத்து அதிகமா உருவாக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் உடம்புல கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமா இருக்கிறது. ஸோ அந்த லெவல்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம உடம்புல கொழுப்போட செரிமானம் சரியா நடக்காம இருக்கு, இல்லை நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டோ கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களோ நிறைய எடுத்துக்கிறோங்கிறது அர்த்தம். ஸோ அதனால அந்த கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை அளவுல நம்ம குறைக்கணும், இல்லை அதிக கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல கொழுப்பா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஓரளவுக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட அளவு குறையிறதுனால அந்த ஆணுக்கான ஹார்மோன் அளவு அதிகமா நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது.
இதை உணவுல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் வந்து பண்றது நல்லது. முகத்துல வியர்வை வரக்கூடிய அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுதும் இந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறையும். ஸோ அதே மாதிரி நீங்க சில வகையான மூலிகைகளையும் வந்து பயன்படுத்தலாம். அது வந்து அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஆன்டி ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு தன்மை இதுல இருக்கு. ஸோ இந்த அதிமதுரத்தை வந்து நீங்க ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு லைட்டா வந்து அடுப்பு தணல்ல வந்து அதை சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிட்டு அதை வந்து இடிச்சு டீ மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல ரெகுலரா நீங்க டீ எடுத்துக்கும் போது அந்த ஆண் ஹார்மோன்களோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட நீங்க அதிக கொழுப்பு சம்பந்தமான இனிப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களையும் தவிர்த்துட்டு நீங்க ரெகுலரா எக்ஸசைஸும் வந்து பண்ணணும். அதே மாதிரி புதினா டீயும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த புதினா டீயும் வந்து உங்களுக்கு அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுதும் நமக்கு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம். இது இல்லாம ஃபேஸ்ல இந்த முடி நிறைய இருக்கு டாக்டர். எக்ஸ்டர்னலா நான் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கடலை மாவு, அது கூட வந்து மஞ்சள், எலுமிச்சை சாறு, இது 3யும் வந்து நல்லா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இதை வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது அந்த முடியோட வேர்க்கால்களை வந்து பலம் இழக்க செஞ்சு நாளடைவில் உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் வந்து வரும். அதே மாதிரி நலுங்கு மாவு வந்து நீங்க பயன்படுத்தலாம். நலுங்கு மாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பச்சை பயிறு, கடலை மாவு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சந்தன சிராய், கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, இது கூட காட்டுச்சீரகம், கார்போகரிசி, மஞ்சள், இந்த ஒரு மூலிகைகள்லாம் சேர்ந்துட்டு நீங்க ஒரு நலுங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நலுங்கு மாவுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நீங்க வந்து ஃபேஸ் பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ரெகுலரா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதனுடைய நிறம் மாறி நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நீங்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 6 மாசமாவது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த நலுங்கு மாவையும் வந்து நீங்க ஃபேஸ் வந்து நீங்க குளிக்கிறதுக்கோ, உடம்பு ஃபுல்லா குளிக்கிறதுக்கோ வந்து நீங்க இதையே பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா இருக்கு டாக்டர், எனக்கு கை கால்கள்லாம் இருக்கு, ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க, அதே மாதிரி இந்த பிசிஓடி அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப நாளா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பொன் அரிதாரம், அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வந்து கிடைக்கும். இந்த பொன் அரிதாரத்தை வாங்கி நல்லா வந்து இழைச்சிட்டு நம்ம ஃபேஸ்ல வந்து போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து பயன்படுத்த வேண்டாம். ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி 40 வயசுல இருக்கவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பொன் அரிதாரம் அப்படிங்கிறது வந்து முகத்துல தேவையில்லாத முடி வளர்ச்சியை வந்து குறைக்கும். ஆனால் இதை நல்லா நீங்க வந்து ரோஸ் வாட்டரோட, அதாவது பன்னீரோட சேர்த்து இழைச்சிட்டு, இல்லை பாலோட சேர்த்து நல்லா இழைச்சிட்டு நீங்க வந்து முகத்துல வந்து போட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்ச பிறகு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். கை கால்கள்ல அதிகமான முடி வளர்ச்சி இருக்கு அப்படின்னாலும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த தேவையற்ற முடி வளர்ச்சிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேசர் போடுறதோ, இல்லை வந்து இதுக்காக சில க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த விஷயத்த வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா ரேசர் போடும் பொழுது இன்னும் அந்த முடியோட வேர்க்கால்கள் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வரும். அதே மாதிரி சில டைப் ஆஃப் க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து முடி வளர்ச்சியை வந்து தடுக்கும். ஆனால் நிறைய பக்க விளைவுகளை, முக்கியமாக ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமாக சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா பருக்கள் வந்து வர ஆரம்பிக்குது, இல்லை ஸ்கின் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சிவந்த நிறத்துல மாறுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்றது நல்லது. முகத்துல தேவையில்லாத முடி வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அது பரம்பரை காரணமாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னலான தெரப்பீஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கு, ஒரு 40 வயதுக்கு மேல ஹார்மோனல் இம்பேலன்ஸோட இந்த பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பை நீக்கின பிறகு இந்த மாதிரியான முடி வளர்ச்சி எல்லாம் இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கடலை மாவு, அது கூட எலுமிச்சை சாறு, மஞ்சள் சேர்த்து வந்து நம்ம ஒரு பேக் போடுறது, நலுங்கு மாவு பேக் போடுறது, பொன் அரிதாரத்தை வந்து நம்ம வந்து பன்னீரோட சேர்த்து நல்லா உரைச்சிட்டு ஃபேஸ்ல வந்து போட்டுக்கிறது, இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதிமதுரம் சேர்ந்த டீயோ, புதினா சேர்ந்த டீயோ வந்து எடுத்துட்டு அதிக கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் அதிக கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளையும் தவிர்த்துட்டு
தவிர்த்துட்டு நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, முகத்துல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத முடி வளர்ச்சிகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. அதுக்கான உள் காரணம் என்ன அப்படிங்கிறது வெறுமனே வெளியில போடக்கூடிய விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தீர்வு கொடுக்காது. கண்டிப்பாக இந்த மாற்றம் உள்ள இருந்து வரணும். ஸோ அதற்கான உணவு முறை மாற்றத்தையும் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.